ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உருளைக்கிழங்கு பொடி மாசு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். இது நல்ல காரக்குழம்புக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. இதை வேக வைக்கணும், வேக வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வெந்துருச்சுமா, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்க போகிறோம்மா. கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டால், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகம் பிடிக்கும், தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுடலாமா. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோமா. சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன், இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம். நான் முழுசாகவே போட்டேன். இஞ்சி சீவல் போட்டு வச்சுருக்கேம்மா. சின்ன துண்டு இஞ்சி வச்சு சீவல் போட்டிருக்கேன். இதுலயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாமா. கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுதுமா, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தூள் உப்பு போட்டோம்மா. கல் உப்பு போட்டால் இதில் கரையாது, அதனால் நான் தூள் உப்பு சேர்த்துருக்கேன். திருப்பி போட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு. இல்லை கொஞ்சம் 2 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கிறேம்மா. பச்சை மிளகா காரம்தான், இதில் கொஞ்சோண்டு நான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குட்டி ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும்மா. கார குழம்பு தொட்டு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு இதுல சேர்த்துடலாமா. சேர்த்து நல்லா வதங்கட்டும். சிறுந்தீயிலேயே வதங்கட்டுமா. பெருசா வச்சுட்டா தீஞ்சி போகும். நல்லா கிண்டி விட்டுட்டு லாஸ்ட்ல கொத்தமல்லி தழை தூவிடணுமா.
இது அப்படியே வதங்கட்டும் சின்ன தீயிலே. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சுமா, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது காரக்குழம்புக்கு தொட்டுன்னு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை தூவி இதை இறக்கிடலாமா இந்த உருளைக்கிழங்க. இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.